ஹாய் கைஸ். அதாவது நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு, அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. அதாவது நம்ம தளபதி அண்ணன் விஜய் அண்ணனை பற்றி தான் கொஞ்சம் பெருமையாக பேசுவேன். ஆனால் நிறைய பேர் என்ன நினைக்கிங்கன்னா, இவன் விஜய் பற்றியே பேசுகிறானே, மற்றதை பேச மாட்டேங்கானு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் யாருமே அப்படி நினைக்காதீங்க. அதாவது இப்போ திமுக எதிர்கட்சிக்காரங்களை நினச்சிக்கிடுங்க, அவங்க தோல்வியை ஒத்துக்கிட மாட்டேங்காங்க. அதாவது ஏமாந்து விஜய் கட்சிக்கு விசிலுக்கு ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் ஏமாறலை, எல்லாருமே ஓட்டு போட்டது விசிலுக்கு நிறைய பேர் போட்டாங்க. எதனால் போட்டாங்கன்னா, உங்கள் டிஎம்கே கட்சியும் சரி அதிமுக கட்சி வேண்டான்னு சொல்லிட்டு தான் விஜய் கட்சி விசிலுக்கு ஓட்டு போட்டாங்க. இப்போ நல்லா தான் போயிட்டுருக்கு. விஜய் கட்சியை பற்றி எந்த குறையும் கிடையாது. அதாவது இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா, அந்த பெரியவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த வயசானவங்க, அவங்க மட்டும்தான் திமுகவுக்கு அதிமுகவுக்கு ஆதரிச்சாங்க. ஆனால் வயசு பசங்கள்லேருந்து இளம் வயசுலேருந்து கொஞ்சம் ஓரளவுக்கு அவங்க எல்லாருமே என்ன செஞ்சாங்கன்னா, விசிலு தளபதி விஜய் அண்ணனை ஆதரிச்சாங்க. அதனால் விஜய் அண்ணன் வெற்றி பெற்றிருக்காங்க. அதுமாரி இது ஜென்சிக்ஸ் டிஎம்கேல இருக்கீங்க பார்த்தீங்களா, உங்களை ஒரு சின்ன வேண்டுகோள் நான் சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்கிடாங்க. ஆனால் நீங்கள் விஜயை தாக்கி பேசி உங்களுக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல. நீங்கள் விஜய் அண்ணனை பற்றி நீங்கள் தாக்கி போட்டிங்கன்னா விஜய் அண்ணன் தான் அதிகமாக வெற்றி பெறுவாங்க. அதனால் நீங்கள் நல்லது செய்யுங்க. அதாவது டிஎம்கே கட்சிக்காரங்க இருக்கீங்களா, அதாவது உங்கள் ஊரில் ஏதாட்டும் குறைகள் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ கான் கட்டாமல் இருக்குது, அது கட்டாமல் இருக்குது, இது கட்டாமல் இருக்குது, குப்பை இல்லாமல் இருக்குது, இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் வெளிப்படையாக நீங்கள் பேசுங்க, பேசி நீங்கள் செய்ய சொல்லுங்கள். அதுதான் எதிர்கட்சி தலைவருக்கு அழகு. அதேமாதிரி அதிமுக கட்சிக்காரங்களும் அதே மாதிரி தான். நீங்கள் விஜயை தாக்கி பேசி நீங்கள் ஒன்றும் ஆக போகிறதில்ல. உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் ஊரில் என்ன குறைகள் இருக்குது, இலவச பட்டா, அந்த கஷ்டப்பட்டவங்களுக்கு வீடு, இந்த இதிலலாம் அரசு கவனம் செலுத்துகிறாங்களான்னு பாருங்கள். இந்த குறைகளை சொல்கிறது தான் ஒரு எதிர்கட்சியோட வேலையே. அதை விட்டு சும்மா எதுக்கு எடுத்தாலும் நசன்ட்டு விஜய் இப்படி பண்ணிட்டான், சட்டசபையை அப்படி ஆக்கிட்டான், இப்படி ஆக்கிட்டான், இதாக்கிட்டான், அதாக்கிட்டான், நீங்கள் பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல. அதாவது ஒருத்தர் அமைதியாக இருக்கான்னா நல்லா தெரிஞ்சவன் அமைதியாக இருப்பான், ஒன்றுமே தெரியாதவன் தாங்க கத்துவான். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம், முக்கியமாக படித்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதான் எந்த கட்சிக்காரங்களும் நான் சார்ந்து பேசலை. எனக்கு தளபதி அண்ணன் விஜய் அண்ணன் ரொம்ப பிடிக்கும், அதனால தான் அந்த அண்ணனை பற்றி நான் பேசி போட்டிருக்கேன். முக்கியமாக குறை சொல்கிறத விட்டுட்டு என்றைக்கு நீங்கள் முன்னேறணும்னு நினச்சிங்கன்னா குறை சொல்கிறத விட்டுருங்க. குறை சொல்ல தான் நீங்கள் பள்ளத்தில் நீங்கள் போயிட்டு இருப்பீங்க, தவிர வளர முடியாது. நீங்கள் விமர்சனம் பண்ணுறதுனால உங்களால் வளர்ச்சி அடைவீங்கன்னு உங்களுக்கு பெருமை இருக்கும். ஆனால் அந்த பெருமையெல்லாம் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுங்க, புரியுதா? அதனால் யாரையுமே நீங்கள் குறை சொல்லாதீங்க. அதாவது அரசியல் தலைவர் இல்லை, உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற ஆட்களே நீங்கள் குறை சொல்லாதீங்க. குறை சொல்ல உங்களுடைய பலன் தான் கீழே போய்கிட்டு இருக்கும், தவிர நீங்கள் முன்னேற்றமே அடைய மாட்டீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் உங்கள் தூத்துக்குடி மெர்சல் ராஜா. நாளைக்கு ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி, ஓகே, பாய்.